நேற்று எனக்கு சொந்த செலவில் நானே சூனியம் வச்சுக்கிட்டேன். ரூமில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க பசங்களோட பெட்டு கீழே. அவனுங்க ஆக்சுவலாக லீவுன்னு சொல்லிட்டு 2 நாள் ஊருக்கு போயிட்டானுங்க. சரி, அவனுக்கு பெட்டை ஆக்கிரமிச்சிடலான்னு சொல்லி கீழே படுத்தேன். சுத்தமாக தூக்கம் வரல. நைட்டு லேட்டாக தான் தூங்கினேன். சரி, காலையில் எழுந்திரிச்சு நம்ம செஃப் கையில் அருமையான ஒரு டீ. அந்த டீயை குடிச்சிட்டு அம்மாவுக்கு ஒரு வீடியோ காலை போட்டால் இன்றைக்கி சஷ்டின்னு சொல்லி அம்மா வீட்டில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஃபோன்லேயே ஒரு நல்ல தரிசனம். இந்த முருகனை ஃபோனில் பார்க்குற மாதிரி நிலமா ஆயிடுச்சு. சரி, சாமியை கும்பிட்டு நம்மளும் போய் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு போனால் ஆல்ரெடி நம்ம செடி நண்பருக்கு யாரோ தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. சரி, இருந்தாலும் நம்ம பசங்க நம்ம கையில் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊற்றினேன். நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசரில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதாவது இங்கே தடிப்பாக வரக்கு இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரிலீஃப் கிடச்சிது. அப்புறம் அம்மா ஊர்லேருந்து 6 படிக்கு நாங்கள் போயிட்டு வரப்போது அந்த திருநீர்லாம் சேரித்து எனக்கு ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி சஷ்டின்னு சொல்லிட்டு முருகனோட பாட்டை சொல்லிவிட்டு திருநீரை பூசிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புனா அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி மோசம்னு சொல்ல முடியாது. ஓகே, இவன் செஞ்ச கொடுமைகளுக்குலாம் இது எவ்வளோ பரவாயில்ல. வழக்கம் போல் ரேப்பிடோ நம்பரை போட்டு நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் போயாச்சு. மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே சிக்கலை. சரி, ஒரு ஃப்ரூட் ஜூஸாக குடிப்போமேட்டு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன். அருமையாக இருந்தது. பரவாயில்ல. சரி, வீட்டுக்கு கிளம்பலான்னு ரேப்பிடோவை போட்டால் ரேப்பிடோ நம்பரை நம்மளை தொங்க விட்டுட்டாரு. நான் புக் பண்ணவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சார். அப்புறம் 1/2 மணி நேரம் வரட்ட போராடி ஒரு ரேப்பிடோ புக் ஆச்சு. மனுஷன் வாழை பாக்கு போட்டுகிட்டே பேசினார். என்ன பேசினாருன்னே புரியல. ஒரு வழியாக பத்திரமாக கொண்டு வந்து விட்டார். வீட்டில் வந்து கிரிக்கெட் பார்க்கலான்னு பார்த்தா இந்தியா இன்றைக்கி படு மோசமான நிலைமையில் இருக்குது. சரி, நம்ம செஃப் செஞ்ச அருமையான ஒரு டின்னர் சாப்பிட்டு தூங்குவோம்.